அவள் வாய் இன்னும் எனக்காக காத்திருக்கிறாள். நள்ளிரவு 1:45 மணி. ரயில் நிலையத்தின் நடைபாதையில் யாரும் இல்லை. அந்த பெஞ்ச்ல நான் உட்கார்ந்திருந்தேன். ஏன்னா, அவள் சொன்ன நேரம் அது. "நீ லேட் பண்ணிடாத. நான் வெயிட் பண்ணுவேன்." அவள் இறந்து 3 வருடங்கள் ஆகுது. ஆனால் இப்போதும் என் காதுகளில் அவளது குரல் திடீர்னு, "காட் ப்ளீஸ்." என் அருகில் உள்ள அனைத்தும் பனியால் உறைந்தது போன்ற ஓர் உணர்வு. என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்த மாதிரி ஃபீல். திரும்பி பார்த்தேன். அவள்தான். அதே சிரிப்பு. அதே ஒயிட் ட்ரெஸ். "என்னை இன்னும் மறக்கலையா?" அவள் மெதுவாக கேட்டாள். என் கண்ணில் கண்ணீர். "நீ போனதுக்கு பிறகு நான் வாழவே இல்ல." அவள் கையை பிடிச்சேன். ஐஸ் போல குளிர். அப்பதான் புரிந்தது. "நீ இங்கே எப்படி?" அவள் சிரிச்சாள். "நீ ப்ராமிஸ் பண்ணினே, தினமும் இதே நேரம் வருவேன்னு." அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ட்ரெயின் நம்பர் 666 அரைவிங். பிளாட்ஃபார்ம் லைட் எரிந்து எரிந்து அணைந்தது. அவள் மெதுவாக எழுந்தாள். "நான் போகணும். நீ இன்னும் ரெடி இல்ல." ட்ரெயின் வந்ததும் அவள் ஏறினாள். டோர் க்ளோஸ் ஆகும் முன்னாடி என்னை பார்த்து சொன்னாள், "காதல் சாகாது. ஆனா வெயிட் பண்ணும்." ட்ரெயின் போனது. பெஞ்ச்ல தனியா நான். ஆனா என் கை இன்னும் குளிர்ச்சியா தான் இருந்தது.